வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி மேக்ஸ் நம்ம வந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்றுலேருந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதில் டே 2க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 10 கொஷின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே எஸ்எஸ்சி சிஜிஎல்லோட கொஷின்ஸ் கரெக்டாக. ஸோ ஒரு 5 கொஷின்ஸ் கூட என்ன பண்ணியிருக்கேன், ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அதை சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் ஒரு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த சீரியஸ் நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி 7 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். டெய்லி 7 PM இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம குரூப்பில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து என்ன பண்ணிடுவோம், அதில் கிடச்சிரும், சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஃபென்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யாராவது நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சரியா, ஒரு ரெசிடென்சியலோட ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்க இன்ஸ்டியூட் தான் இது, சரியா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384178110. நம்ம இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, சரியா? அடுத்தது வரக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல்லுக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் அண்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் ரெண்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 15 மணி நேரம் நான் வந்து விடாமல் படிக்க போகிறேன், எப்படியாவது பாஸ் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து பண்ணுறோம். இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பிகினர் சீரியஸ்க்காக நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபவுண்டேஷனாக நான் பேசிக்லேருந்து அவங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாம், அப்புறம் அடுத்த வருஷம் நான் ஜிடி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் பேட்ச்சில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ டே 2க்கான வீடியோ போயிடலாமா? ஸோ டே 2மே நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் நம்ம என்ன பண்ணுறது, கண்டினியூ ஆகுது. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A box contains rupees 10, rupees 5 and rupees 2 coins in the ratio 1:2:3. If the total amount of money in the box is 416, find the number of coins of each kind அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டியில் 10 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நாணயங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. பெட்டியில் உள்ள மொத்த பணத்தின் மதிப்பு 416 எனில் ஒவ்வொரு வகை நாணயங்களின் எண்ணிக்கையை காண்க, சரியா? ஸோ அப்போ இதில் பெட்டியில் எல்லாமே ரூபாயில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரேஷியோ பாருங்கள், 10 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின். ஸோ எல்லாமே ருபீஸில் இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ 1 ரூபாய்க்கு நமக்கு எத்தனை காயின் தேவைப்படும், 1 காயின் தேவைப்படும். ஸோ அந்த கான்செப்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஸோ 1 ரூபாய்க்கு 1 காயின் தேவைப்படும். ஸோ 10 ரூபாய் காயின் பார்த்திங்கன்னா 1 மடங்கு இருக்குது, 5 ரூபா காயின் பார்த்திங்கன்னா 2 மடங்கு இருக்குது, 2 ரூபாய் காயின் பார்த்திங்கன்னா 3 மடங்கு இருக்குது. அவங்களே சொல்லியில் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ 10 ரூபா 1 மடங்கு, ஸோ நமக்கு எத்தனை காயின் இருக்கும், 10 மடங்கு காயின் இருக்கும். 5 ரூபா 2 மடங்கு, ஸோ நமக்கு இது எத்தனை மடங்கு இருக்கும், 10 மடங்கு காயின் இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி 2 ரூபா 3 மடங்கு, அப்போ 2 × 3 எத்தனை மடங்கு இருக்கும், 6 மடங்கு காயின் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 10 10 20 26 மடங்கு காயின் தான் நமக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க, 416 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 ரூபாய் 1 காயின் தானடா எடுத்திருக்கோம். அப்போ 416 ரூபாங்கிறது எத்தனை காயின், 416 காயின், சரியா? ஸோ கேன்சல் பண்ணால் போதும், சரியா? ஸோ 1 2 3 2 6, 2 4, 0 8 2 16. ஸோ 1 13 13, மீதி 68. ஸோ 6 3 18. அப்போ ஒரு காயினோட வேல்யூ வந்து எவ்வளோனா 16. ஒரு காயினோட வேல்யூ எவ்வளவு, 16. அப்போது நம்ம இதில் டைரெக்டாக இதில் போட்டால் போதும், சரியா? அப்போது 10 ரூபா காயின் நமக்கு எத்தனை மடங்கு இருக்குது, 1 மடங்கு இருக்குது. அப்போ 1 மடங்குனா என்னது, 16. அப்போ எத்தனை 10 ரூபா காயின் இருக்கும், 16 காயின் இருக்கும். இந்த ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டுடலாம். ஸோ 16 காயின்ஸ் ஆஃப் 10 rupees, 32 காயின்ஸ் ஆஃப் ₹5, 48 ஆஃப் ₹2. இதை பாருங்கள். அப்போ 2 × 16 நமக்கு எவ்வளோடா கிடைக்கும், 32. 3 × 16 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 48. அதுதான் இவங்க போட்டிருக்காங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் நமக்கு முதல்ல நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு மொத்தத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. நம்ம டைம் வந்து என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் சரியா. ஸோ இது ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறதுனால ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த பாருங்கள். ஒருவேளை உங்களோட ஏதாவது நான் ஒரு நல்ல ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியாம்மா. ஸோ பாருங்கள், இஃப் 20% ஆஃப் a + b is equal to 60% ஆஃப் a - b, ரேஷியோ ஆஃப் a/bன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேயே கட் பண்ணிடலாம், கரெக்டு தானே. ஸோ 20%, அப்போ ஒரு 20 20 3 20 60 இங்கேயே போட்டுடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், a + b is equal to 3a - bன்னு இருக்கும். அப்போ இது உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ a + b is equal to 3a மைனஸ் என்ன இருக்கும், 3bன்னு இருக்கும். நான் ஏலாம் ஒரு சைடு கொண்டு வந்துருந்தேன். அப்போ இந்த சைடு கொண்டு வரும்போது a - 3a, இதை நான் இந்த சைடு கொண்டு போகும்போது -3b - b. அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -2aன்னு கிடைக்கும் கரெக்டாக. இதை போட்டோம்னா -4bன்னு கிடைக்கும். -2வும் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 2 2 4. அப்போ ஒரு a = 2b. அப்போ a/b = நம்ம என்ன இருக்கும், 2/1. a/b a/bனாலும் அர்த்தம் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. கொஸ்டின் கவனிங்க. ஸோ a + b a - b வந்து 7:3. a³ + b³ ரேஷியோ a³ - b³ என்னன்னு நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a + b என்ன கொடுத்துருக்காங்க, 7. a + b யோட வேல்யூ வந்து என்னது, 7. அதே மாதிரி a - b என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a - b யோட வேல்யூ 3 கரெக்டாக. ஸோ சால்வ் பண்ணும்போது இந்த +b - b கட் ஆயிரும். அப்போ 2a இதை நம்ம ஆட் தானே பண்ணுவோம். அப்போ 2a = 10. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும், 5ன்னு கிடச்சிரும். அப்போ ஏவோட வேல்யூ 5 அப்படின்னா ஏவையும் பியும் கூட்டினா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இந்த ஏவையும் பியும் கூட்டினா என்ன கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஏ மட்டுமே 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பியோட வேல்யூ கண்டிப்பாக என்னதாக தான் இருக்கணும், 2ஆக தான் இருக்கணும். இது 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ வந்து என்னது, 2. நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் a³ + b³ ரேஷியோ a³ - b³ சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ a³ வந்து என்னது, 5³ ப்ளஸ் b³ வந்து என்னது, 2³ ரேஷியோ a³ வந்து 5³ b³ வந்து எவ்வளவு, 2³ சரியா. ஸோ அப்போ 5³ வேல்யூ நமக்கு என்னதான் இருக்கும், 125ன்னு கிடைக்கும் சரியா. அப்போ 125 ப்ளஸ் 2³ வேல்யூ 8. அதே மாதிரி 125 - 8. அப்போ 125 கூட 8 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 133. 133 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிட்டே இருக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A wire is cut into 3 pieces in the ratio 3:4:8. If the length of the longest piece is 40 cm, what is the total length of the wire அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. ஒரு கம்பி 3:4:8 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. மிக நீளமான துண்டின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அக்கம்பியின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பி இருக்க ரேஷியோ எத்தனை மடங்குனா 3 4 8. அப்போ 8 4 12 15 மடங்கு. அப்போ மொத்தம் எத்தனை மடங்கு இருக்கும், 15 மடங்கு நமக்கு இருக்கும். அந்த மடங்கு தான் நான் எக்ஸ்னு வச்சுருக்கேன் கரெக்டாக. அதே மாதிரி லெங்த் ஆஃப் த லாங்கஸ்ட் பீஸ், மிக நீளமான பகுதி. அப்போ நீளமான பகுதி எவ்வளவு, 8 மடங்கு. அப்போ 8 மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு, 5. 1 5 5 8 1 8 8 8 40. ஸோ ஒரு மடங்கு எவ்வளவு, 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த கம்பியின் மொத்த நீளம் தான் கண்டுபிடிக்கணும். மொத்த நீளம் வந்து எத்தனை மடங்கு இருக்குது, 15 மடங்கு. அப்போ 10 5 50 5 25 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 75 சென்டிமீட்டர் கிடைக்கும் சரியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவுமே சிஜிஎல் 2025ஓட கொஸ்டின் தான். ஸோ நமக்கு ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க, மாட்ரேட்டான கொஸ்டின் கேட்பாங்க, ஹார்டான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது செலக்டிவாக ஸ்மார்ட்டாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறங்க தான் இந்த எக்ஸாம் சரியா. ஸோ இதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படிங்கிறதே லான்ச் பண்ணுறோம். ஸோ ஒரு 15 மணி நேரம்ப்பா, ஒரு 15 மணி நேரம் கண்டிப்பாக அவங்கள படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பேட்சில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ணுறோம். ஆஃப்லைனில் நம்மளோட மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இந்த ப்ராக்டிஸ் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 5000 மட்டும்தான். இது ஆஃபர் ஃபீஸாக
இந்த 5000 ஃபீஸில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்குமே படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம அகாடமியில். சரியா? ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 பெர் மந்த் வரும், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சேர்த்து. ஸோ உங்களுக்கு வந்து ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு ரூமில் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட். சரியா? ஸோ காலையில் உங்களுக்கு 5 o'clockலாம் வந்து இன்சார்ஜ் வந்து எழுப்பி விட்ருவாங்க. நைட்டு 10 மணி நேரம் உட்காந்து நீங்கள் படிக்கலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு வாங்கிட்டு காலையில் 8 மணிக்கு தான் தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோனால் எந்த டிஸ்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ ஒரு ப்ராப்பராக டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் லேபரேட்டரி வந்து நம்ம வச்சுருக்கோம். ப்ளஸ் நீங்கள் ரெசிடென்ஸில் தங்கும்போது உங்களோட வேவ்லெங்த்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். சரியா? ப்ளஸ் என்னோட கைடன்ஸ் இருக்கும். என்னோடய 10 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சரி அந்த அட்டம் நான் கண்டிப்பாக போயிடணும் சார், இந்த எஸ்எஸ்சியில் எப்படியாவது நான் போயிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான். ஏன்னா 5000 ஆஃபருங்க நம்ம ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுக்க போகிறோம். 9384417810. லிமிட்டட் அப்படின்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கவே போகிறோம். சரியா? ஸோ தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து படிக்கிறத விட ஒரு ரெசிடென்ஷியலாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கோரை வாங்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? A burden has 90 liters of solution with sugar and soda in the ratio 7:2. If 18 liters of the solution are replaced with water, what is the new ratio அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை மற்றும் சோடா 7:2 என்ற வீதத்தில் உள்ளது. 90 லிட்டர் கரைசல் உள்ளது. இக்கரைசலிலிருந்து 18 லிட்டர் எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக நீர் சேர்க்கப்பட்டால் புதிய விகிதம் என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 90 லிட்டரில் நமக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது? 7:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை மடங்குடா? 9 மடங்கு. ஸோ 9 மடங்கு தான் 90 லிட்டர். அப்போ ஒரு மடங்கு நமக்கு எவ்வளோ இருக்கும்? 10 லிட்டர் இருக்கும். சரியா? இந்த சொல்யூஷனில் அப்போ 7 மடங்குனா 70, 2 மடங்குனா 20 லிட்டர் நம்மகிட்ட இருக்கும். அதில் மேலே இருக்குது வந்து என்னது? சுகர். கீழே இருக்குது வந்து என்னது? சோடா. ஸோ இந்த சொல்யூஷனில் 18 லிட்டர் எடுக்கிறாங்க. அப்போ இந்த 18 லிட்டர் எடுக்கும்போது அவங்க சும்மா இதில் இருந்து மட்டும் 18 லிட்டர், இதில் இருந்து மட்டும் 18 லிட்டர் எடுக்க முடியாது. அந்த ரேஷியோ அடிப்படையில் தான் எடுக்க முடியும். நமக்கு ரேஷியோ வந்து என்னது? 7:2. சரியா? அப்போது 9 மடங்கு 18 அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளவு? 2 லிட்டர். அப்போ 7 மடங்குனா இதிலேருந்து 14 லிட்டர் எடுப்பாங்க, இதிலேருந்து 4 லிட்டர் எடுப்பாங்க. இப்படி தான் 18 லிட்டர் எடுப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதா? ஸோ 18 லிட்டர் எப்படி எடுப்பாங்க? ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல இந்த ரேஷியோ, அதன் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. அப்போ இந்த 18 லிட்டர் அப்படிங்கிறது நம்மளோட ரேஷியோ எப்படி? 9 மடங்கு. அப்போ ஒரு மடங்குங்கிறது 2 லிட்டர். அப்போ 7 மடங்குனா 14 லிட்டரு சோடாவும் எடுப்பாங்க, 2 லிட்டரு சுகர் 14 மடங்கு 14 கிலோ இல்லை லிட்டர் சுகர் எடுப்பாங்க, 4 மடங்கு சோடா எடுப்பாங்க. அப்போ இதுலேருந்து 14 நீங்கள் என்ன பண்ணிடுங்க? கழிச்சிருங்க. இதிலேருந்து 4 கழிச்சிருங்க. அப்போ 70லேருந்து 14 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 56 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 20லேருந்து 4 கழிச்சா 16. இப்போ இந்த 18 லிட்டர் எடுத்தாங்கல்ல, அதை என்ன பண்ணுறாங்க? நீர் சேர்க்குறாங்க. என்ன சேர்க்குறாங்க? நீர் சேர்க்குறாங்க. சுகர் கூட நீர் சேர்க்க முடியாது, அப்படி தானே? எது கூட தான் சேர்க்க முடியும்? சோடா கூட தான் சேர்க்க முடியும். இது கூட இல்லை ஒரு பாயிண்ட் தான்டா. சரியா? அப்போ அந்த சோடா கூட தான் என்ன பண்ணுறாங்க? 18 லிட்டர் சேர்க்குறாங்க. அப்போது அந்த 56 அப்படியே தான் இருக்கும். சரியா? இந்த 16 வந்து ஆட் ஆயிரும், அப்படி தானே? 16 8 24 10 எவ்வளவு? 34. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 16 8 16, 1 2 7 16. அப்போ நியூ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 28:17 இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸி தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து இப்போ நிறைய கேட்குறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. If in a 60 liter mixture of apple juice and water, the amount of water is 20 liters. How many liters of water should be added to make the ratio of juice to water வந்து என்ன கேட்டிருக்காங்க? 2:3 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 60 லிட்டர் மிக்சரில் ஆப்பிள் ஜூஸும் வாட்டர் இருக்குது. 60 லிட்டர் மிக்சரில் என்ன இருக்குது? ஆப்பிள் ஜூஸும் வாட்டரும் இருக்குதாண்டா. இல்லை இந்த வாட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தண்ணீரோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 லிட்டர். அப்போ இது 20 லிட்டர்னால் இது எத்தனை லிட்டராக இருக்கும்? கண்டிப்பாக 40 லிட்டர் தான் இருக்கும். புரியுதா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹவு many லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பி ஆடட் டு மேக் த ரேஷியோ ஆஃப் ஜூஸ் டு வாட்டர் 2:3. அப்போ இதில் 40 லிட்டர் இருக்கா, இது 20 லிட்டர் இருக்கா.
ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ சம் குவான்டிட்டி வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. வாட்டர் ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த ரேஷியோ எப்படி மாறுமா, 2:3ன்னு மாறுமா. அப்போ எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணாங்க நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 மடங்குனா எவ்வளவு, 40 லிட்டரு. அப்போ 2 மடங்கு 40 லிட்டர் அப்படின்னா 1 மடங்கு எவ்வளவு, 20 லிட்டர். அப்போது இது 2 மடங்கு 40 லிட்டர் ஓகேவா, நமக்கு தெரியும். அப்போ இது 3 மடங்குனா எவ்வளோ இருக்கும், 60 லிட்டர் இருக்கணும். நம்மகிட்ட இங்கே எவ்வளோ தான் இருக்குது, 20 லிட்டர் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒன்று ஆட் பண்ணணும், 40 லிட்டர் ஆட் பண்ணணும். புரியுதா, நமக்கு 60 லிட்டர் வரணும் கரெக்டாடா. 20 லிட்டர் தான் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இன்னும் 40 லிட்டர் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 60 லிட்டர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. 3 friends are a winning prize in the ratio 3:4:5. If the total price is 15,000, how much more does the person with the highest share get than the lowest? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. எத்தனை மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு அப்படிங்கிற விதத்தில். மொத்த பரிசு தொகை 15,000 அப்படின்னா அதிகபட்சம் பெறுவார்ல அவருக்கும் குறைந்தபட்சம் பெறுவருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 5 4 9 3 12. ஸோ 12 மடங்கு தான் எவ்வளவு, 15,000. சரி, அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 12 12, 30, 2 12 24, 5 12 60, 0. அப்போ 1 மடங்குங்கிறது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1250 நமக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், பெரியவருக்கும் சின்னவருக்குள்ள வித்தியாசம் கரெக்டாக. அப்போது இதில் பெரிய மடங்கு வந்து என்னது, 5 மடங்கு. சின்ன மடங்கு எவ்வளவு, 3 மடங்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்போ 1 மடங்கு 1250 அப்படின்னா, சரியா, 1 மடங்கு 1250 அப்படின்னா நமக்கு 2 மடங்கு எவ்வளோன்னு கிடைக்கும், நமக்கு 2500 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 1 மடங்கு 1250னா 2 மடங்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2500 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. The weights of 3 friends in the ratio 4:5:6. If each gains 9 kg, the new ratio becomes 13:14:15. What is the original weight of the heaviest friend அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4:5:6 இருக்கிறாங்க. நியூ ரேஷியோ வந்து எப்படி ஆகுது, ஈச் கெயின்ஸ் 9 kg. அப்போ இவனுக்கு ஒரு 9 கிலோ கூடுது, இவனுக்கு ஒரு 9 கிலோ கூடுது, இவனுக்கு ஒரு 9 கிலோ கூடுது. கூடுறதுனால அந்த ரேஷியோ எப்படி மாறுதான், 13:14:15 மாறுதான். இப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம், எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாடா? அப்போது 4 + 13 எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 + 14 எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6 + 15 எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 9 மடங்கு தான் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 1 மடங்குங்கிறது நமக்கு எவ்வளவு, 1 கிலோ. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அவர்களுள் அதிக எடை கொண்ட நண்பரின் ஆரம்ப எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதிக எடை கொண்ட நண்பரின் ஆரம்ப எடை எவ்வளோன்னு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதிக எடை கொண்ட நபர் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க, 6ன்னு இருக்கிறாங்க. அப்படி தானே, அதிக எடை கொண்ட நம்பர் எவ்வளோ இருக்காங்க, 6 மடங்கு இருக்கிறாங்க. அப்போ அவரோட வெயிட் நமக்கு எவ்வளோ இருக்கும், 6 கிலோன்னு இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. A box has 120 pencils in red, blue and black in the ratio 3:2:5. If 10 red and 20 black pencils are removed, what is the new ratio of red to black pencil அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு இதில் நமக்கு ரெட்டு, ப்ளூ, பிளாக்னு இருக்குது. சரியா? ரெட்டு, அடுத்தது ப்ளூ, அடுத்தது பிளாக் பென்சில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 120 பென்சில்ஸ் இன் ரெட், ப்ளூ அண்ட் இது டோட்டலாக 120 பென்சில் இருக்குது. அப்போ 5 2 7 7 3 10, 10 மடங்கு தான் எவ்வளவு, 120. அப்போ 1 மடங்கு எவ்வளவு, 12.
அப்போ 3 மடங்கு எவ்வளவு 36. அடுத்தது 2 மடங்கு எவ்வளவு 24, 5 மடங்கு எவ்வளவு 60. ஸோ இவ்வளோ பென்சில் நம்மக்கிட்ட இருக்கும். இதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 ரெட் பென்சில் அண்ட் 20 பிளாக் பென்சிலை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ 10 ரெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா இதுலேருந்து 10 ரெட்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா எவ்வளோ இருக்கும் 26 இருக்கும். அதே மாதிரி 20 பிளாக்கை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் 40 இருக்கும். சரியா? கொஸ்டினை கேட்டிருக்காங்க இந்த ரெட்டுக்கும் பிளாக்குள்ள ரேஷியோ, இந்த ரெட்டுக்கும் இந்த பிளாக்குக்குள்ள ரேஷியோ. ஸோ கேன்சல் பண்ணலாம்ல. 1 2 3 2 6, 2 10 0. அப்போ நமக்கு ரேஷியோ வந்து என்ன இருக்கும் 13:20 இருக்கும். சரியா? ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். கான்செப்ட் தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? If a number x is subtracted from 52, 47, 20 and 19, the resulting numbers are in proportion சொல்லி கொடுத்துட்டாங்க. விகித சமம் அவங்களே கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5? இதே கொஸ்டின் நம்ம நேற்று செஞ்சுருந்தோம் கரெக்டாக. ஸோ விகித சமம் அப்படின்னாலே 52/40 இஸ் ஈக்குவல் டு 20/19 இருக்கு. என்ன பண்ணோம் நம்ம நேற்று? ஸோ இதற்கான வித்தியாசத்தை எடுத்தோம். இதற்கான வித்தியாசம் எவ்வளவு? இது 47. 47க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 5. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 1. இந்த 5 வச்சு என்ன பண்ண சொன்னேன்னா இந்த 5 வச்சு இந்த 20 என்ன பண்ண சொன்னால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். எவ்வளவு 100. அதே மாதிரி இந்த 1 வச்சு நீங்கள் எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணோம் 52 என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் -52 டிவைட் பை என்ன பண்ணோம் 5 - 1. ஸோ 48 என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். கேன்சல் பண்ணியாச்சுன்னா 12 கிடைச்சிடும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 12. நம்மளோட கொஸ்டின் எக்ஸ் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 5 கேட்குறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 5னா என்ன அர்த்தம் 12 + 5 நமக்கு என்ன கிடைக்கும் 17 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு எதாக இருக்கும் 17 இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நான் இந்த கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த இதை நீங்கள் என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இதோட பிடிஎஃப் எனக்கு வேணும் சார், பிடிஎஃப் தந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இதான் இப்போ தேர்டு கொஸ்டின். இது வந்து 4th கொஸ்டின். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணாலும் எனக்கு நோ இஷ்யூ. யார் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட் என்ன பண்ணுவேன் பின் பண்ணி வைப்பேன். சரியா? ஸோ இது வந்து 5th கொஸ்டின். ஸோ இது வந்து அதற்கான ஆன்சர் கீ. இது வந்து 5th கொஸ்டின். இது வந்து அந்த 5 கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் கீ. எல்லாருமே கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்க. இந்த எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரெண்டுக்குமே இந்த சீரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ரயில்வே 2026 எல்லாருமே ஜாப் வாங்குவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாருமே ஜாப் வாங்குவீங்க. நீங்கள் ஜாப் வாங்குறதுல கண்டிப்பாக இந்த டெய்லி மேக்ஸ் அப்படிங்கிற சீரியஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருக்கும். வேலை கிடச்சிட்டு எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணோம் இந்த நம்பரில் கால் பண்ணி சொல்லலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.